குறள் 2. கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். கற்றதனால் ஆய பயன் என். எல்லா நூல்களையும் கற்றவர்க்கு அக்கல்வியால் ஆய பயன் யாது? வாளறிவன் நற்றால் தொழார் எனின். மெய்யுணர்வினை உடையானது நல்ல தாள்களைத் தொழாராயின். விளக்கம்: வாளறிவன் நற்றால் தொழார் எனின். இறைவன் தூய அறிவு வடிவானவன். அவன் திருவடியை வணங்காதவர்கள் கற்றதனால் ஆய பயன். அவ்வணங்காதவர்கள் கற்ற கல்வியால் என்ன பயன்? இலக்கணம்: எவன் என்னும் வினாப்பெயர் என் என்றாய் ஈண்டு இன்மை குறித்து நின்றது. எவன் என்ன என்னும் வினாப்பெயர் திருவடியை வணங்காதவர்கள் கற்ற கல்வியால் பயனில்லை என்பதையே குறிக்கிறது. கொல் என்பது அசைநிலை. அசைநிலை என்பது ஓசை நிறைவுக்காக வந்துள்ளது. கொல் என்பதற்கு தனியே எந்த பொருள் விளக்கமும் தேவைப்படாது. பிறவிப்பிணிக்கு மருந்து ஆகலின் நற்றால் என்றார். உயிர்களின் பிறவியை அறுத்து வீடு பேறு தருவதால் நற்றால் என்பது இறைவனது திருவடியை குறிக்கிறது. ஆகம அறிவிற்கு பயன் தொழுது பிறவியெடுத்தல் என்பது இதனால் கூறப்பட்டது. நூல் அறிவுக்கு பயன் இறைவன் திருவடியை தொழுது பிறவியை அறுத்து பிறவா நிலையை அடைய வேண்டும் என்பதே ஆகும்.